ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல பம்ப் கொடுத்துட்ருக்கு மார்க்கெட்டு. ஆல்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க்கெட் பம்பு கொடுக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பிடிசியோட அனலைஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ வீடியோ புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம் நம்ம போட்டுருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம். பிடிசி வந்து கரண்ட்டாக 99,500 600 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ வீக்லி கேண்டலில் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ வீக்லி கேண்டலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம டெலிகிராம் நான் சில போஸ்ட்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள், ஓகேங்களா? லாஸ்ட்டு போஸ்ட்டு வந்து பிடிசியை பற்றி போட்டிருந்தேன். பிடிசி வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோவில் இருக்குன்ட்டு. ப்ரைஸ் வந்து 97லேயே நம்ம போட்டிருந்தேன், ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து புல்லிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து நல்லா பிரேக்கப் பண்ணி மார்க்கெட் வந்து நமக்கு போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ ஓகேவா, இதுதான் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டரில் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பேன், சரிங்களா? ட்விட்டரில் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து 100Kலேருந்து 102K வரையும் பிடிசி வந்து ஷார்ட் டைமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டைம் வந்து நல்லா புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது பிடிசி, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எத்திரியமும் அப்படி தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம வீக்லி, சரிங்களா, வீக்லியில் வச்சுருக்கேன். இந்த வீக்லியில் வந்து இந்த கேண்டில் க்ளோஸில் இருந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் பொழுது இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு வீக்லி கேண்டில் பிரேக்கப் பண்ணுது பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் பொழுது இந்த ட்ரெண்ட் லைனை வீக்லி கேண்டில் வந்து பிரேக்கப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சினாரியோ புல்லிஷ்காக, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல சினாரியோ. ஏன்னா அதுக்கு போன கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆனது நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக்கப் பண்ணுது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து வேலிடாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து வேலிடாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன் வந்து இது வேலிடாக இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் நான் போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன்னா, ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், எப்போ வந்து இந்த வீக்லி கேண்டில் பிரேக்கப் பண்ணதும் நெக்ஸ்ட்டு வந்து ரீடெஸ்ட் 2 வாரம் ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வீக்லி கேண்டில் வந்து போயிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி போகுமா இல்லை இது வேறு மாதிரி போகுமான்னு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்கப் பண்ணதுனால இது வந்து மார்க்கெட்டு புல்லிஷாக மாறுது, சரிங்களா? ஸோ இது மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறுது. ஓகே, இப்போ வந்து இன்னொரு அனலைஸ் நான் சொல்கிறேன். இந்த அனலைஸ் ஆல்ரெடி போட்டிருந்தேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் ஒரு ஜோன் இருக்கா? ஸோ இது வந்து ஒரு ஜோனு, இது வந்து ஒரு ஜோனு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ஜோனும் ஒன்றுன்னு நான் இது சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுவும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஜோன் இருக்குது பாருங்கள், இந்த இடமும் ஒன்று அப்படின்னு என்னோட கணிப்பு. ஏன்னா இது வந்து ஃப்ராக்டல்னு சொல்கிறேன். எப்படின்னா இது அக்யூரேட்டாக 100%ன்னு சொல்ல வரல, பட் ஃப்ராக்டல், ஓகேவா? ஃப்ராக்டல் அப்படின்னா ஒரு ஆல்ரெடி நடந்ததே விஷயம் மறுபடியும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃப்ராக்டல் சொல்லுவோம், தேஜா மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? மார்க்கெட்டில் எப்போவுமே இந்த தேஜா மூமெண்ட்டு ஃப்ராக்டல் மூமெண்ட்னா அடிக்கடி ஃபாலோ ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ சரிங்களா? ஸோ என்னுடைய கணிப்பு வந்து இந்த இடம் தான், இந்த இடம், சரிங்களா? அதனால் இந்த இடம் ஃபைனல் பம்ப்பு. ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் பம்ப். பிகாஸ் இந்த ஃபைனல் பம்புக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து டாப் அடித்தது ஆல்ட்டு காயின் தான். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஃபைனல் பம்பு வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பிடிசிக்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இனி வர பம்பு பிடிசி ஃபைனல் பம்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க பிடிசிக்கு, சரிங்களா? ஸோ இந்த பம்ப் வந்து ஃபைனலாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனுடைய டார்கெட்டு எந்த லெவலுக்கு இருக்கும்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரேக்கப் பண்ணட்டும், ஓகேவா? ஸோ இந்த வீக்லி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக்கப் பண்ணட்டும். பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டார்கெட்டை பற்றி பேசலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் புல்லிஷாக நமக்கு மாறுதுங்க, சரிங்களா? நான் வந்து ஒன் டேயில் வச்சா அவங்களுக்கு தெரியும். ஒன் டேயில் வந்து ஆல்ரெடி இங்கே பிரேக்கப் பண்ணுது இந்த ட்ரெண்ட் லைனை, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல்
சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராக்டல் வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் பார்க்கலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா 1995 கிட்டத்தட்ட 2000 வந்துருச்சு எத்திரியம். எத்திரியமோட வீடியோ லாஸ்ட்டு முந்தின வீடியோ 3 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ எத்திரியமோட பாட்டம் வீடியோ ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் கூட இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாட்டம் ப்ரைஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதிகமான வாய்ப்பு இது பாட்டமாக இருக்கிறதுக்கு ஏன் என்ன ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள், நான் பின் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிசி வந்து கரெக்டாக வந்து நல்ல எத்திரியம் வந்து $2000 நெருங்கிச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2100 இருக்குது. ஸோ அங்கே போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட்டில் முடிஞ்சுட்டு அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆனாலும் அங்கேயே ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆனாலும் புல்லிஷ் தான். அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்தாலும் சின்ன டம்ப் இருந்துட்டு அதுக்கப்புறம் புல்லிஷாக மாறும். இல்லை ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அங்கே போய்ட்டு ரிஜெக்ட் ஆகி கன்சல்டேட் ஆனாலும் ப்ரைஸ் புல்லிஷ் தான். ஆல்மோஸ்ட் வந்து எத்திரியம் புல்லிஷ் தான். எத்திரியம் சூப்பர் புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. என்னோடய டெக்னிக்கல் பிரகாரம் எத்திரியம் வந்து சூப்பர் புல்லிஷாக இருக்குது ஓகேங்களா. ஸோ பிடிசியும் வந்து இங்கே சூப்பர் புல்லிஷாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு நம்ம ட்விட்டரில் சொன்ன மாதிரி ட்விட்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ட்விட்டரில் ஜாயின் பண்ணிக்க. ட்விட்டரில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டு அப்டேட்டு, லாஸ்ட்டு பிடிசி அப்டேட் பற்றி. நெக்ஸ்ட் டார்கெட்டு 100Kலேருந்து 102K வரையும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 100K டச் பண்ணியிருக்கு பிடிசி சரிங்களா. இன்னொரு $200 தான் 100K டச் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் புல்லிஷாக மாறுது. இன்னும் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் நமக்கு 1 டே வந்து க்ளோஸ் ஆகட்டும். நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ வீக்லி க்ளோஸில் வீடியோ போடுறேன், 1 டே க்ளோஸில் வீடியோ போடுறேன். ஆல்மோஸ்ட் வந்து இங்கே புல்லிஷாக தான் இருக்கும் மார்க்கெட்டு ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்துங்க ஓகேவா. ஏன்னா மெனி பீப்புள் வந்து அனதர்லோ எதிர்பார்க்குறாங்க. பட் அனதர்லோ வர்றது வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் இல்லைங்க அனதர்லோ வர்றதுக்கு. பிகாஸ் வந்து அனதர்லோ வரணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னு ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஆனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் சினாரியோ மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க ஓகேவா. அனதர்லோ வரணும்னா சினாரியோ என்ன நடக்கணும் அப்போ தான் அனதர்லோ வரும். அந்த சினாரியோ மட்டும் நான் சொல்கிறேன். பட் என்னுடைய கணிப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எத்திரிம்லாம் அங்கே ஓவர் சோல்ட் ஆகிட்டு நல்லா ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு டிவிஷன் வச்சுட்டு. இங்கெல்லாம் அனதர்லோலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் என்ன நடந்தால் அனதர்லோ வரணும்னு நான் சொல்கிறேன். நல்லா பாருங்கள். என்ன நடந்தால் மார்க்கெட்டு அனதர்லோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, மறுபடியும் இந்த ட்ரெண்டை வந்து பிடிசி மேலே போயிட்டோ டச் பண்ணாலும் இல்லை மேலே போகாமல் டச் பண்ணாலும் ஓகேவா. 2 விஷயம் இருக்குது. எப்படி வேணாலும் நடக்கலாம். மேலே போய் டச் பண்ணாலும் சரி, மேலே போகாமல் டச் பண்ணாலும் சரி. இங்கே மறுபடியும் இது வீக்லியில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி இந்த லோவை உடைக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். அந்த லோவை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கீழே போதா இல்லை அதுக்கு மேலே போதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் ஓகேவா. இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்திரியம் மார்க்கெட்டில் நல்ல புல்லிஷில் இருக்குது மார்க்கெட்டு சரிங்களா. ஸோ இதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ் என்னுடைய ஓன் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும் சரிங்களா. லைக் பண்ணுங்கள், யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் சரிங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.